இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா HTML ஃபார்ம் எலிமெண்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் லெக்சர்ல நம்ம HTML ஃபார்ம்ஸ் பத்தி பார்த்தோம். ஸோ அதில் வந்து 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் இருந்தது, ஒரு பட்டன் இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்னா HTML வேற என்னென்ன ஃபார்ம் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம இன்புட் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஒரு செலக்ட்ங்கிறது ஒரு எலிமெண்ட். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா டிராப் டவுன் லிஸ்ட் வந்து ஷோ பண்றதுக்காக நம்ம செலக்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ செலக்ட்ல வந்து இப்போ நம்ம இந்த டிராப் டவுன்ல வந்து என்னென்ன ஆப்ஷன் வரணும், ஆப்ஷன் நேம். ஸோ வந்து செலக்டுக்கு ஒரு நேம் கொடுப்போம். ஸோ எனக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் கார்ஸ்லாம் எனக்கு வந்து டிஸ்பிளே பண்ணு. ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து BMW கார் வேணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ல நம்ம என்ன பண்ணோம்னா ஆப்ஷன் நேம் BMW தென் வேல்யூ. ஸோ இதுதான் வந்து ஒரு ஆப்ஷனோட ஸ்ட்ரக்சர். ஸோ இதே மாதிரி எனக்கு நெக்ஸ்ட் வந்து எனக்கு ஆடி. ஸோ நெக்ஸ்ட் பென்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 3 ஆப்ஷன் வந்து இது வந்து ஒரு செலக்ட் டிராப் டவுன். ஸோ இது வந்து ஒரு ஃபார்ம் எலிமெண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டிராப் டவுனில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இது எல்லாமே ஆப்ஷன்ஸ். ஸோ இது வந்து ஒரு செலக்ட். ஸோ இது வந்து ஒரு ஃபார்ம் எலிமெண்ட். ஓகே. ஸோ இதிலே வந்து நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நமக்கு எந்த ஆப்ஷன் எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டாக BMW செலக்ட் ஆயிருக்கு, எனக்கு டிஃபால்ட்டாக ஆடி தான் செலக்ட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா இங்கே வந்து எந்த பர்டிகுலர் இது வேணுமோ அங்கே வந்து நீங்கள் செலக்டட் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணீங்கன்னா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு செலக்ட் ஆகும். ஸோ பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஆடி தான் சூஸ் ஆகிடும் பை டிஃபால்ட்டாக. நீங்கள் எதுவுமே கொடுக்கலன்னா எந்த ஆர்டரில் வந்து டிஃபைன் ஆயிருக்கோ அதே ஆர்டரில் தான் வரும். நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணும்போது எது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஷோ ஆகணும், ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அது வந்து டிஸ்பிளே ஆகும் செலக்டட் அப்படின்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி நம்ம சைஸ் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணலாம். ஸோ எத்தனை வந்து எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 3 இருக்கு, எனக்கு வந்து 2 தான் வேணும், எனக்கு இத்தனை இதுதான் வேணும், நம்பர் ஆஃப் விசிபிள் இத்தனை தான் விசிபிள் ஆகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது ஸோ இங்கே வந்து சைஸ் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. ஸோ இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 இருக்கு, நம்ம இன்னொன்று ஆட் பண்ணிடுவோம். மெர்சிடிஸ் கொடுக்கலாமா, மெர்சிடிஸ் வால்வோ கொடுக்கலாம். வால்வோ. ஸோ எனக்கு இங்கே 4 இருக்கு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4 இருக்கு. ஓகே. பை டிஃபால்ட் ஆடி செலக்ட் ஆயிருக்கு. எனக்கு வந்து இங்கே 3 தான் வேணும், எனக்கு லாஸ்ட் ஒன் வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்றவங்க ஸோ இந்த மாதிரி வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். எத்தனை சைஸ் உங்களுக்கு இருக்கணும், விசிபிள் இத்தனை தான் உங்களுக்கு விசிபிள் ஆகணும். இங்க சைஸ் 3ன்னு சொல்லும்போது உங்களுக்கு இந்த வால்வோவும் வரும், பட் ஆனால் விசிபிளா இருக்காது. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துடும். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது பை டிஃபால்ட் ஆடி செலக்ட் ஆயிருக்கு, உங்களுக்கு விசிபிளா இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து இந்த 3 தான். ஸோ நீங்கள் இங்கே ட்ராப் டவுனை இங்கே செலக்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வால்வோ வரும். ஸோ அப்போ நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எதை வந்து செலக்ட் பண்ணுறீங்களோ அது வந்து சூஸ் ஆகும். பை டிஃபால்ட்டாக சைஸ் கொடுக்கும்போது எந்த சைஸ் வந்து உங்களுக்கு ஐ மீன் சைஸ் 3னா ஃபர்ஸ்ட் 3 மட்டும்தான், 3 எலமெண்ட்ஸ் மட்டும்தான் விசிபிளாக இருக்கும். ஓகே. அதுலேயே வந்து நமக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து BMW செலக்ட் பண்ணுறோம், ஆடி செலக்ட் பண்ணுறோம், எனக்கு வந்து ரெண்டுமே வேணும். எனக்கு இந்த நான் இப்போ BMW வேணும், எனக்கு ஆடியும் வேணும் செலக்ட் பண்ணணும், ரெண்டுமே செலக்ட் பண்ணோம்னா அதுக்கு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. அந்த ஆட்ரிபியூட்க்கு பேரு மல்டிபிள். ஸோ இங்கன்னா மல்டிபிள்ங்கிற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணும்போது எனக்கு மல்டி செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த செலக்ட் ஆப்ஷனை நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ இங்கே நான் ஆடி செலக்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு BMW வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது மல்டி செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபார்ம் எலமெண்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதிலே வந்து நம்ம இன்புட் டைப் சப்மிட் பார்த்தோம். ஸோ இங்கே நம்ம பட்டன் பார்க்க போறோம் இப்போ. ஸோ பட்டனுங்கிற ஒரு எலமெண்ட் இருக்கு. ஸோ இந்த பட்டன் என்ன பண்ணோம்னா சேம் டைப். ஸோ நீங்கள் இன்புட் டைப் பட்டனும் யூஸ் பண்ணலாம், பட்டனும் யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லாமே வந்து ஒரு கிளிக்கபிளாக வந்து இருக்கும். ஸோ என்ன டைப் நீங்கள் பேஸ் பண்ணுறீங்களோ அந்த டைப்பை பேஸ் பண்ணி தான் வந்து ஷோ ஆகும். ஸோ click me.
ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பட்டன் ஒன்று டிஃபைன் பண்ணியிருக்கேன், கிளிக் மீ. ஸோ எனக்கு இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது எனக்கு ஒரு ஆக்ஷனை கால் ஆகணும், ஏதாவது சம்திங் ஷோ ஆகணும், சம்திங் ஒரு அலர்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நமக்கு ஆன் கிளிக் அப்படின்னு ஒரு இதை வந்து கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கணும், ஆன் கிளிக் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் இருக்கு. ஸோ ஆன் கிளிக்ல என்ன பண்ணணும், எனக்கு வந்து ஒரு அலர்ட் ஷோ ஆகணும், எனக்கு ஒரு நார்மல் அலர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஹலோ வேர்ல்டு, இந்த மாதிரி வந்து ஒரு அலர்ட் வந்து இந்த டிஸ்பிளே ஆகணும் அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் அந்த பட்டன் கிளிக் பண்ணுறேன், ஸோ இந்த மாதிரி ஒரு அலர்ட் டிஸ்பிளே ஆகணும். ஸோ இது என்னன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்ஜி கிளிக்ல வந்து இந்த ஆன் கிளிக்ல வந்து எந்த மாதிரி வேணா ஒரு ஃபங்க்ஷன், இது வந்து ஒரு ஃபங்க்ஷன், அலர்ட்டுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணிட்டு ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து வேலிடேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், ஸோ இந்த ஆன் கிளிக்கு பதிலாக டூ சம் ஆக்ஷன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த டூ சம் ஆக்ஷனுக்கு நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிட்டு ஸோ அங்கே என்ன நடக்கணும், ஸோ இந்த வேலிடேஷன் நடக்கணுமோ ஸோ அந்த மாதிரி நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம் ஜாவா ஸ்கிரிப்ட்ல. ஓகே, so that's all about form elements.